ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் எத்தனை பேர் சேலரி கம்மியாக இருந்தாலும் உங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரியான பொசிஷன் இல்லாம இருந்தாலும் பயங்கர டாக்ஸிக்கான ஆர்கனைசேஷனா இருந்தாலும் வேற வழியே இல்லாம அந்த வேலையில இருக்கீங்க? நீங்க பல தடவை வெறுத்து போய் இந்த வேலையே வேண்டாம் விட்டுலான்னு கூட நினைச்சிருப்பீங்க. ஆனா உங்களால அவ்வளவு ஈஸியா அந்த வேலையை தூக்கி போட முடியாது. ஏன்னா அந்த ஒண்ணுதான் உங்க இன்கம் சோர்ஸா இருக்கும். உங்க வீட்டு வாடகை, உங்க பசங்களோட ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ், உங்க ஹோம் லோன், கார் லோன், பைக் லோன், கிரெடிட் கார்டு பில், மொபைல் பில், வைஃபை பில், இபி பில், இது எல்லாம் போக உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க மாசம் 5ஆம் தேதி ஆனா போதும் வீட்டு வாசல் வந்து நிப்பாங்க. நீங்க வேலையை விடணும்னு நினைக்கிறப்போ இது எல்லாமே உங்க மண்டைக்குள்ள ஓடும். ஒரு பயம் வரும். அதனாலேயே எவ்வளவு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு அதே வேலையில இருப்பீங்க. இதே கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாப்போமா? ஒருவேளை நல்ல சேலரியில நல்ல பொசிஷன்ல வேற ஒரு பெரிய கம்பெனில ஜாயின் பண்றதுக்கான ஆஃபர் லெட்டர் உங்க கையில இருந்தா இந்த டாக்ஸிக்கான வேலையை விட்டுட்டு அடுத்த நிமிஷம் உங்களை அந்த பெரிய கம்பெனில ஜாயின் பண்ணிக்க சொன்னா அப்போ உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு இந்த வேலையை விட்டுட்டு அந்த கம்பெனில ஜாயின் பண்ணுவீங்க. அந்த மன தைரியத்தை, அந்த சுதந்திரத்தை உங்க கையில வேற ஒரு கம்பெனியோட ஆஃபர் லெட்டர் இல்லைன்னாலும் நீங்க நினைச்ச நேரத்துல வேலை பார்க்குற கம்பெனியை விட்டு நிக்கிறதுக்கான ஆப்ஷன் தரக்கூடியதுதான் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அதாவது நிதி சுதந்திரம். இது வெறும் வார்த்தை இல்ல. நம்ம நினைக்கிற வாழ்க்கையை வாழ்றதுக்கும் நம்ம கனவை நினைவாக்குறதுக்கும் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல 7 வருஷத்துக்குள்ள உங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை எப்படி அச்சீவ் பண்றதுன்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். 7 வருஷமான பெருசா நினைக்காதீங்க. ஒரு பில்டிங்கோட உறுதியும் உயரமும் அதோட ஃபவுண்டேஷனை பொறுத்துதான் இருக்கு. ஒட்டுமொத்த பில்டிங்க தாங்கி நிக்கக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் சரியில்லைன்னா சின்ன புயலுக்கு கூட பில்டிங் நிக்காது. அதே போலதான் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும். இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நீங்க 1 வருஷத்துல கூட அச்சீவ் பண்ணலாம். ஆனா அது நீங்க நினைக்கிற பலனை கொடுக்காது. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், கோல் செட் பண்ணணும். கோல் ஃபர்ஸ்ட் இத பத்தின ஒரு புரிதல் உங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா நம்மள பல பேர் கோல்கான மீனிங்க தப்பா தான் புரிஞ்சு வச்சிருக்கோம். நம்மள ஒரு செயல் பண்ண வைக்கிறதுக்கான ஊந்து சக்தி தான் கோல். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு வழிகாட்டுற கூகுள் மேப் போல. இது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மாறிக்கிட்டே இருக்கும். படிக்கிற வயசுல நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கிறது இலக்கா இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல கம்பெனில நல்ல சேலரியில வேலை கிடைக்கணுங்கிறது இலக்கா இருக்கும். வேலைக்கு அப்புறம் பெரிய வீடு கட்டணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும்னு லைஃப்ல கோல் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு கோல் இருக்கும். எனக்கு கோல் எல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வாழ்க்கை போற போக்குல போயிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் இல்ல அட்வைஸ்ன்னு கூட நினைச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு கோலை செட் பண்ணுங்க. வாழ்ற வாழ்க்கையில ஒரு பிடிமானம் இருக்கணும், இல்லனா லைஃபையே வெறுத்துடுவீங்க. அந்த பிடிமானத்தை தரதுதான் கோல். இல்லனா இப்படியும் சொல்லலாம், உங்க ஆசை தான் கோல். இப்ப நான் சொன்னதுல இருந்து கோல்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சோ இப்போ உங்க கோலை செட் பண்ணுங்க. அடுத்த 7 வருஷத்துல என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க? வீடு கட்டணுமா, கார் வாங்கணுமா, லேண்ட் வாங்கணுமா, இல்லனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா? இப்படி நீங்க அடையணும்னு விரும்புற எதை வேணாலும் உங்க கோலை செட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு இந்த வீடியோவே 7 வருஷத்துல உங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்றத பத்தி தான். அப்போ அதே கோலை செட் பண்ணுவோம். சரி, கோலை செட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு பாப்போம். செகண்ட், நிதி நிலைமைய மதிப்பீடு பண்ணணும். கோலை செட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டியது உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கணும். நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். உங்க வருமானம், உங்க செலவுகள், உங்க கடன்கள், உங்களோட சொத்துக்களை பத்தின தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கணும். செலவுகளை 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு நிலையான செலவுகள், இன்னொன்னு மாறும் செலவுகள். இதுல நிலையான செலவுகள்ல வீட்டு வாடகை, இபி பில், கேஸ் பில், இஎம்ஐ எல்லாம் வரும். அதுவே மாறும் செலவுகள்ல ஃபுட், டிரான்ஸ்போர்ட், என்டர்டைன்மெண்ட், ட்ரெஸ்ஸஸ், கிஃப்ட்ஸ் எல்லாம் வரும். அது ஒரு எக்ஸல் ஷீட் மூலமாவோ, நிதி திட்டமிடல் ஆப்ஸ் மூலமாவோ, இல்லனா ஒரு நோட்லயும் நீங்க நோட் பண்ணலாம். ஒருவேளை உங்க மந்த்லி சேலரி 30,000 ரூபாவா இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு நோட் எடுத்து அந்த மாசத்துல பண்ண செலவுகளை, கொடுத்த கடன்களை எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே வாங்க. அதுல நீங்க உங்க வருமானத்துல பெரும் பகுதியை எதுல செலவு பண்றீங்கன்னு பாருங்க. உதாரணத்துக்கு உங்க சேலரி 30,000 ரூபாய். இதுல வீட்டு வாடகை 10,000 ரூபாய், இபி பில் 2,000 ரூபாய், பர்சனல் லோன் 3,500, கார் லோன் 2,000, ஃபுட் எக்ஸ்பென்சஸ் 10,000 ரூபாய், என்டர்டைன்மெண்ட் 2,500. இந்த மாதிரி ஒரு டேட்டாவை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அதை அனலைஸ் பண்ணி பட்ஜெட்டிங் பிளான் பண்ண போறோம். தேர்ட், பட்ஜெட் பிளானிங்.
பட்ஜெட்னு வரும்போது நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, நிறைய சேவ் பண்ணணும்னு அத்தியாவசிய தேவையை கூட பூர்த்தி பண்ண மாட்டாங்க. மிச்சம் பிடிக்கணும், அதுதான் சேவிங்ஸ் நினைப்பாங்க. ஆனா அது சேவிங்ஸ் இல்ல, கஞ்சத்தனம். உங்களோட பேசிக் நீட்ஸுக்கு கண்டிப்பா செலவு பண்ணணும். நீங்க பேசிக் நீட்ஸ கட் பண்ண கூடாது, ஆனா தேவைய குறைக்கலாம். உதாரணத்துக்கு, ஒரு பெரிய வீட்ல வாடகைக்கு இருந்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான வீடா பார்த்து வாடகைக்கு போலாம். இது போலதான் நீங்க பேசிக் நீட்ஸ குறைக்கணுமே தவிர மொத்தமா கட் பண்ண கூடாது. நீங்க செட் பண்ற கோலுக்கு நீங்க சேவ் பண்ற ஒவ்வொரு ரூபாவும் ரொம்ப முக்கியம். அதனால நீங்க செலவு பண்ற ஒரு ரூபாவை கூட கணக்குல வைங்க. நீங்க பணத்தை எங்க எப்படியெல்லாம் செலவு பண்றீங்கன்னு பாருங்க. இப்படி அனலைஸ் பண்ணி தேவையில்லாத செலவுகளை குறைச்சு இன்வெஸ்ட் பண்றதுக்கான அமௌண்ட்டை அதிகப்படுத்துங்க. ஒரு பட்ஜெட் தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளினை கத்து கொடுக்க உதவும். பட்ஜெட்ங்கிறது உங்க லைஃபை கட்டுப்படுத்தாது, இது உங்க ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டூல். நான் செகண்ட் பாயிண்ட்ல சொன்னது மாதிரி உங்க செலவுகளை ரெண்டா பிரிச்சு அதுல நிலையான செலவுகளை டிஸ்டர்ப் பண்ணாம மாறக்கூடிய செலவுகள்ல கவனம் செலுத்துங்க. அதுல எங்கெல்லாம் உங்க செலவுகளை குறைக்க முடியும்னு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வசதிக்கு மீறின வீட்ல வாடகைக்கு இருந்தீங்கன்னா அதுல கொஞ்சம் அமௌண்ட சேவ் பண்ண முடியும். அதாவது சிம்பிளான வீட்ல தேவைக்கு ஏத்த வசதியான வீட்ல வாடகைக்கு போகும்போது உங்களோட வாடகை பணம் குறையும். அப்போ அதுல கொஞ்சம் அமௌண்ட சேவ் பண்ணலாம். ஒருவேளை நீங்க சாப்பாடுல அதிக செலவு பண்றவங்களா இருந்தா, அதாவது கடையில அதிகமா வாங்கி சாப்பிடுறவங்களா இருந்தா, அதை விட்டுட்டு வீட்ல சமைச்சு சாப்பிட ட்ரை பண்ணலாம். அப்போ அதுலயே நீங்க சேவ் பண்ணலாம். இதே மாதிரி நிலையான மற்றும் மாறக்கூடிய செலவுகளை உன்னிப்பா கவனிச்சு நிலையான செலவுகளை குறைக்க முடியாத பட்சத்துல அதுக்காக செலவாகிற பணத்தை அப்படியே ஒதுக்கிருங்க. பேலன்ஸ் இருக்க பணத்துல நீங்க மாறும் செலவுக்கும் சேவிங்ஸுக்கும் பிரிச்சிருங்க. இது சிம்பிளா பிரிக்க 50-30-20 ரூலை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது உங்களோட வருமானத்துல 50% ஆஃப் அமௌண்ட உங்களோட அத்தியாவசிய தேவைக்கும், அடுத்து 30% ஆஃப் அமௌண்ட உங்களோட மாறும் செலவுகளுக்கும், லாஸ்டா 20% அமௌண்ட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்க முடிவு பண்ணுங்க. ஆனா இது உங்க வருமானத்துக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது ஒருவேளை உங்களுக்கு நிலையான செலவுக்கு 75% தேவைப்பட்டா, அப்போ நீங்க மாறும் செலவுக்கு 5% ஆக்கிட்டு சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 20% ஒதுக்கலாம். இது போல உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆனா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு குறைஞ்சது 10% இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்து நீங்க பண்ண வேண்டியது போட்ட பட்ஜெட்டை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம கிட்ட பிளானிங் எல்லாம் பக்காவா தான் இருக்கும், ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்றதுக்கும் தான் வராது. ஏன்னா இது பார்க்க ஈஸியா தெரிஞ்சாலும் சேலஞ்சிங்கான டாஸ்க். பட்ஜெட் பிளான்ங்கிறது ஒரு தடவை மட்டும் பண்ணக்கூடிய வேலை இல்ல, இது கண்டினியூஸா பண்ணக்கூடிய பிராக்டிஸ். ஒருவேளை ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க பிளான் பண்ணபடி ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணும்போது கொஞ்ச நாள் சரியா பிளான் பண்ணபடி போகும். ஆனா அடுத்த கொஞ்ச நாள் பிளான் பண்ணதை விட அதிகமா செலவு பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி நேரத்துல உங்களை நீங்களே வெறுக்காதீங்க, முயற்சியை கைவிடாதீங்க. தவறுகள் வருவது இயல்பு. தப்பு பண்ணாதான் சரியானதை கண்டுபிடிக்க முடியும். நீங்க பண்ண வேண்டியது உங்க செலவுகளை மறக்காம நோட் பண்றது மட்டும்தான். அடுத்த மாசம் அனலைஸ் பண்ணும்போது என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணலான்னு பாருங்க. அதை சேஞ்ச் பண்ணி அந்த மந்த்ல உங்க செலவுகளை ட்ராக் பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு மாசமும் உங்க பட்ஜெட்டை கணக்கு பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறம் உங்க லைஃப் மாறும்போது உங்க பட்ஜெட்லயும் சேஞ்சஸ் பண்ணுங்க. அதாவது உங்க வருமானம் அதிகமாகும் போது உங்க பட்ஜெட் பிளானையும் அதுக்கேத்த மாதிரி மாத்தணும். இதை நீங்க கன்சிஸ்டன்டா கண்டினியூஸா பண்ணும்போது எங்கெல்லாம் செலவுகள் அதிகமாகி இருக்கு, எங்கெல்லாம் கம்மி பண்ணலாம்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அது அடுத்தடுத்த மாசத்துல செயல்படுத்திட்டே வாங்க. உங்களுக்கு மேனுவலா கால்குலேட் பண்ண கஷ்டமா இருக்குன்னா டெக்னாலஜியை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஈஸி பட்ஜெட்டிங் ஆப் ஏகப்பட்டது பிளே ஸ்டோர்லயும் ஆன்லைன்லயும் இருக்கு, அதை யூஸ் பண்ணலாம். இல்லனா கேஷ் என்வலப் முறையை பயன்படுத்தலாம். அதாவது ஒவ்வொரு தேவைக்கான அமௌண்ட ஒவ்வொரு கவர்ல போட்டு எந்த தேவைக்கான பணம்னு அந்த கவர் மேல எழுதி வச்சு அதுக்கேத்த மாதிரி யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு வீட்டு வாடகைன்னு போட்டு ஒரு 10,000 ரூபாய் அந்த கவர்ல வச்சுட்டீங்கன்னா அந்த கவர்ல இருக்க அமௌண்ட் வீட்டு வாடகைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதே போல ஒவ்வொரு செலவுகளுக்கும் எழுதி வைக்கலாம். இல்லனா உண்டியலையும் பயன்படுத்தலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து பட்ஜெட் பிளான ரெடி பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு தனியா ஹேண்டில் பண்ற கஷ்டம் இருக்காது, ஒரு சப்போர்ட் இருக்கும். 4th, கடன் சுமையை குறைக்கணும். எனக்கும் குறைக்கணும் தான் ஆசை, எங்கம்மா குறையுதுன்னு கேக்குறீங்களா? நான் எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ சொல்றேன், உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஆனா இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு இருக்க கடனை மொத்தத்தையும் ஒரு நோட்ல 1 2 3 போட்டு எழுதிட்டே வாங்க. அடுத்து எழுதுனத சின்ன கடன்ல இருந்து பெரிய கடன்னு வரிசைப்படுத்தி மறுபடியும் எழுதுங்க. இப்போ இதுல சமாளிக்க கூடிய கடன், அதாவது டைம் எக்ஸ்ட்ரா கேட்க முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னு இருக்க கடன்களை தனியா ஃபில்டர் பண்ணி எடுங்க. அதையும் சின்னதுல இருந்து பெருசுன்னு வரிசைப்படுத்திக்கோங்க.
இப்போ சமாளிக்கவே முடியாதுன்னு இருக்க கடனை அதே போல வருஷப்படுத்தி வைங்க. ஃபைனலா சமாளிக்கவே முடியாதுன்னு இருக்க கடன்ல எந்த அமௌண்ட் சின்னதா இருக்கோ அத மத்த கடன்களை கொடுக்கறத விட அதிகமா கொடுத்து சீக்கிரமா முடிக்க பாருங்க. இப்படி நீங்க பண்ணும்போது ஒரு சின்ன கடன் சீக்கிரமா முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இத சொன்னா புரியாது, நீங்க பிராக்டிகலா செஞ்சு ஃபீல் பண்ணி பாருங்க, புரியும். அதே கான்ஃபிடென்ட் லெவல்ல அடுத்தடுத்த கடன்களை முடிச்சிட்டே வாங்க. இப்படி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மன தைரியம் வரும், உங்க எல்லா கடன்களையும் முடிச்சிடலான்னு. அதே ஃப்ளோல எல்லா சின்ன சின்ன கடன்களையும் முடிக்க பாருங்க. அடுத்தது பெரிய கடன். இது மத்த சின்ன கடன்களை போல சீக்கிரமா முடியாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இத முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தோணும். அத சமாளிக்க கடனை மாத்தி விடுறது பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது உங்ககிட்ட கார் லோன் ஒரு 8 lakhsக்கு இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு பர்சனல் லோன் எலிஜிபிலிட்டி 10 lakhsக்கு இருக்கு. கார் லோனோட வட்டியை விட இங்க வட்டியும் கம்மி, மாச தவணையும் கம்மி. அப்போ நீங்க பர்சனல் லோன் அமௌண்ட வாங்கி கார் லோனை கம்ப்ளீட்டா முடிச்சு விடலாம். இப்போ உங்க கார் லோன் கட்ட வேண்டிய பணம் மிச்சம். ஏற்கனவே சின்ன சின்ன கடன்களை முடிச்சதால அதுல கட்ட வேண்டிய பணமும் மிச்சமாகுது. இதே இனி மத்த பெரிய கடன்கள்ல ஒவ்வொரு இஎம்ஐக்கும் 1 month எக்ஸ்ட்ரா பே பண்ணி உங்க வட்டியையும் கால அளவையும் குறைக்கலாம். இதனால உங்களுக்கு சில லட்சங்கள் சேவ் ஆகும். இது மட்டும் இல்லாம லோன்ஸ் அண்ட் இஎம்ஐஸ்களை எப்படி சீக்கிரமா முடிக்கலாங்கிற டாபிக்ல பல எக்ஸ்பர்ட்ஸோட இன்டர்வியூஸ் யூடியூப்ல இருக்கு, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களோட கடன்களை நீங்க முடிக்கும் போது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றதுல பாதி தூரம் வந்திருப்பீங்க. 5th, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். உங்ககிட்ட விதை இருந்தா அத கையிலே வச்சிருந்தா முளைக்குமா? இல்ல தானே. அத நிலத்துல போட்டா தானே பலன் கிடைக்கும். அதே போலதான் இந்த பணமும். பணத்தை பணமா வச்சிருந்தா எந்த பலனும் இல்ல. அது உங்களுக்காக வேலை செய்ய வைக்கணும். அதாவது சேவிங்ஸ வச்சு பாசிவ் இன்கம் சோர்ஸ உருவாக்கணும். பாசிவ் இன்கம்ல உங்களோட உழைப்பும் நேரமும் ஃபர்ஸ்ட் டைம் உருவாக்கும் போது மட்டும்தான் அதிகமா தேவைப்படும். அடுத்து வரும் காலங்கள்ல அது தேவைப்படாது. இல்லனா ஃபர்ஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது குறைவா தான் தேவைப்படும். ஆனா உங்களுக்கான இன்கம் மாசமோ இல்ல வாரமோ வந்துகிட்டே இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து சம்பாதிக்கிறது. இந்த இடத்துல தான் நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. பாசிவ் இன்கம் நீங்க சில வழிகள் மூலமா அடையலாம். அதுல ஃபர்ஸ்ட் ரியல் எஸ்டேட். பாயிண்ட் நம்பர் 1, உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா வீடு இல்ல அபார்ட்மெண்ட்ஸ் இருந்தா அதை வாடகைக்கு விட்டு மாசம் வாடகை அமௌண்ட வாங்கலாம். பாயிண்ட் நம்பர் 2, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது ரியல் எஸ்டேட் ப்ராஃபிட் ஈட்டக்கூடிய ஆர்கனைசேஷன் என்ன பண்ணும்னா ஆஃபீஸ் பில்டிங்ஸ், மால்ஸ், அபார்ட்மெண்ட் பில்டிங்ஸ் போன்ற பல்வேறு வகையான ரியல் எஸ்டேட் சொத்துக்கள்ல இன்வெஸ்ட் பண்ணும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆர்கனைசேஷன் பப்ளிக் கிட்ட ஷேர்ஸை காட்டி அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண அமௌண்ட வச்சு அந்த ரியல் எஸ்டேட் சொத்துக்களை வாங்க பயன்படுத்துவாங்க. இந்த சொத்துக்கள்ல இருந்து கிடைக்கிற வாடகை சேல்ஸ் ரெவன்யூவை அந்த ஆர்கனைசேஷன் வாங்கி அவங்களோட கமிஷன் போக ஒரு அமௌண்ட ஷேர்ஸ் ஹோல்டருக்கு பிரிச்சு கொடுக்கறாங்க. இதுல ஈஸியா மணி growth பார்க்க முடிஞ்சாலும் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி இதுலயும் ரிஸ்க் அதிகம். அதனால இத பத்தின புரிதல் அண்ட் அட்வைஸ் இல்லாம இதுல இறங்காதீங்க. பாயிண்ட் நம்பர் 3, ஃபிளிப்பிங் மெத்தட் ட்ரை பண்ணலாம். அதாவது நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதை சீர்படுத்தி திருப்பியும் அதிக விலைக்கு அதிக லாபத்துக்கு விக்கிறது. செகண்ட், ஸ்டாக் மார்க்கெட். பாயிண்ட் நம்பர் 1, ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு அதோட வேல்யூ அதிகமாகும் போது அதை வித்து லாபம் பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 2, பாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஷேர்ஸை வாங்கலாம். தேர்ட், முதலீட்டு சொத்துக்கள். பாயிண்ட் நம்பர் 1, கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம். டெய்லி பேசிஸ்ல இதோட வேல்யூ அதிகமாகிட்டு தான் இருக்கு. அதனால இதுல உங்க சேவிங்ஸை இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 2, கலை பொருட்களை வாங்குறதுல ஆர்வம் காட்டலாம். பழங்கால பொருட்கள், டிராயிங்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட மதிப்பு காலப்போக்குல அதிகமா தான் இருக்கு. இது மூலமா நீங்க நல்ல லாபம் பார்க்க முடியும். பாயிண்ட் நம்பர் 3, இப்ப இருக்க காலகட்டத்துல டிஜிட்டல் மணியா எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. சோ பிட்காயின் சொல்லப்படுற கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்றது லாபத்தை தரும். ஃபோர்த், ஆன்லைன் பிசினஸ். பாயிண்ட் நம்பர் 1, உங்களுக்கு எழுத பிடிக்கும்னா பிளாக் ஒன்னு கிரியேட் பண்ணி அதுல உங்க கதைகளை போடலாம். உங்களுக்கு அதுல இருந்து வருமானம் ஈட்ட முடியும். அதுல வர ஆட்ஸ் மூலமா கூட இன்கம் பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 2, இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணலாம். ஹோம் மேக்கர்ஸ் பல பேரோட ஏர்ன் பண்ற வழியா இது இருக்கு. ஆன்லைன் ஸ்டோர்னு சொல்லப்படுற அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ போன்ற இ-காமர்ஸ் வெப்சைட்ல உங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணலாம். இல்லனா இன்னொரு மெத்தடான அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்க பண்ணலாம். இது இப்ப இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க இ-காமர்ஸ் வெப்சைட்ல பாக்குற திங்ஸோட ரிவ்யூ வீடியோ எடுத்து அது உங்க சேனல்ல அந்த திங்ஸை வாங்குறதுக்கான லிங்கா கொடுக்கணும். உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த லிங்க் மூலமா போய் வாங்கும் போது இ-காமர்ஸான அமேசான், பிளிப்கார்ட் போன்ற வெப்சைட் உங்களுக்கு ஒரு கமிஷனை கொடுக்கும்.
பாயிண்ட் நம்பர் 3, உங்களுக்கு டைப்பிங் நல்லா வரும்னா நீங்க புக்ஸ் ரெடி பண்ணி காமர்ஸ் வெப்சைட்ல இல்லனா பிளே ஸ்டோர்ல சேல் பண்ணலாம். அதுக்கப்புறம் கோடிங், குக்கிங், டெய்லரிங்னு நீங்க எதுலயாவது கை தேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா அத ஒரு வீடியோவா ரெடி பண்ணி ஆன்லைன் கோர்ஸ்னு சொல்லி சேல் பண்ணலாம். 5th, ராயல்டி. நீங்க புதுசா கண்டுபிடிச்ச பொருளை வச்சு, அதாவது உங்களோட புக்ஸ், மியூசிக், மூவிஸ் போன்றவற்றோட காப்பிரைட்டை வித்து அதுல இருந்து வருமானம் பார்க்கலாம். ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா, மியூசிக் ஜாம்பவான் ஐயா இளையராஜா அவங்க அவரோட பாட்டை எங்க பிளே பண்ணாலும் அவருக்கும் அதுல இருந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்றாரே, அது போல. 6th, வணிகம். ஏற்கனவே இருக்க பிசினஸோட பிரான்ச்சை வாங்கி நடத்தலாம். இதுல பெருசா இன்வெஸ்ட் பண்றதுக்கு இருக்காது. வர லாபம் உங்களுக்கு தான். ஃபைனலி, பாசிவ் இன்கம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதை இவ்ளோ டீடைலா சொன்னதுக்கு காரணம், இங்க இருந்து நீங்க உங்க பினான்சியல் ஃப்ரீடமுக்கு விதை போடுவீங்கன்னு. ஆனா ஒண்ணு மட்டும் மறக்காதீங்க, இது ஒரு லாங் டர்ம் ப்ராசஸ். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் நம்பிக்கை வைக்காம பல்வேறு துறைகள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க பணத்தை விரிவுபடுத்துங்க. இந்த பாசிவ் இன்கம் உருவாக்கும் போது, இன்வெஸ்ட் பண்ணும் போது அத பத்தின புரிதலும் ரிஸ்க் ஃபேக்டரும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. இத பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியான வழியா இருக்கேன்னு தோணும். ஆனா உண்மை அது இல்ல. இதுக்கு கடின உழைப்பு, பொறுமை, பிளானிங் இது எல்லாமே உங்க தொடக்க காலத்துல அதிகமா தேவைப்படும். அடிஷனல் டிப்ஸ் என்னன்னா, உங்களோட ஆக்டிவ் இன்கம் சோர்ஸ் அதிகமாக்கி பாசிவ் இன்கம் சோர்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது பார்ட் டைம் ஜாப் போலாம், ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். இது மூலமா உங்க ஆக்டிவ் இன்கம் சோர்ஸ் அதிகப்படுத்தலாம். பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் என்னன்னா சேவிங்ஸ். உங்க செலவெல்லாம் போக மிச்சம் இருக்கிறத சேவிங்ஸ்னு சொல்லி சேவ் பண்ணாதீங்க. சேவிங்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்தது போக மிச்சம் இருக்கிறத செலவு பண்ணுங்க. இத சொன்னது மிஸ்டர் வாரன் பஃபட். கரெக்ட் தான்ல? நான் கூட செலவெல்லாம் போக மிச்சம் கையில இருக்கிறது தான் சேவிங்ஸ் நம்பிட்டு இருந்தேன். ஆனா இனி இத மாத்த ஆசைப்படுறேன். கண்டிப்பா மாத்துவேன். நீங்க சேவிங்ஸ்னா என்ன நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த 7 வருஷங்கிறது ஒரு லாங் டர்ம் ப்ராசஸ் தான். இதுல ஷார்ட் டர்ம் கோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. கன்சிஸ்டன்சி இஸ் எ கீ. நீங்க தொடர்ந்து விடாமுயற்சியா இருக்கும்போது வெற்றி கிடைக்கும். ஒரு சின்ன கதை சொல்றேன். இது நீயான கோபிநாத்தனா ஒரு மீடியா பேச்சுல சொன்னதுதான். ஒரு குரங்க எப்படி பிடிப்பாங்க தெரியுமா? குரங்குகள் வரக்கூடிய இடத்துல ஒரு குடுவையில நிறைய நட்ஸையும் பழங்களையும் போட்டு வைப்பாங்க. அந்த வாசனைக்கு குரங்கங்க வரும். வந்து அந்த குடுவைக்குள்ள கைய விட்டு அதால முடிஞ்ச அளவுக்கு கையில அள்ளி அந்த கைய வெளியெடுக்க ட்ரை பண்ணும். ஆனா அந்த குடுவையோட வாய் சின்னதா இருக்கும். அந்த குரங்கு கைய விரிச்சு எடுத்தா மட்டும்தான் கைய வெளியே எடுக்க முடியும். ஆனா குரங்கு விடுமா? விடாது. விளைவு அந்த பொறி வச்சவங்க கிட்ட மாட்டிக்கும். சோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, வாழ்க்கைக்கு தேவையானது வேணும்னா தேவையில்லாதத விடணும். இல்லனா நஷ்டம் உங்களுக்கு தான். சோ உங்க பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றதுக்கு எது வேணும் எது வேணான்னு முடிவு பண்ணுங்க. இந்த பினான்சியல் ஃப்ரீடம்ங்கிறது உங்க கையில இருக்கு. இந்த ஃப்ரீடம் வாங்கி கொடுக்க இன்னொரு காந்திஜியோ நேருஜியோ வரப்போறதில்ல. நீங்க இருக்கிற கூண்டோட சாவி உங்க கையில. நீங்க ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சாவிய வச்சு ஓபன் பண்ணி போலாம். இல்ல எனக்கு அது கஷ்டம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான கூண்டிலேயே அகப்பட்டு இருக்கலாம். இது ஹென்ரி ஃபோர்ட் அழகா சொல்லிருப்பாரு. நீங்க முடியும்னு நினைச்சாலும் முடியாதுன்னு நினைச்சாலும் நீங்க சொல்றதுதான் சரி. புரியலையா? எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.